டிஎன் ஸ்கூல் லைவ் என்ற செயலியை கணினியில எப்படி இன்ஸ்டால் செய்யறதுங்கிறத இந்த காணொலியில பார்க்க போறோம். டிவிடியை கணினியில போட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு திரை தெரியும். இப்போ இங்க தெரியுது இல்லையா? அதுல டிஎன் ஸ்கூல் லைவ் என தெரிவதை கிளிக் செய்யுங்க. கிளிக் செஞ்சதும் நமக்கு கிடைக்கிற திரையில ஆண்ட்ராய்ட், பிசி வெர்ஷன், டிஎன் ஸ்கூல்ஸ் லைவ் அடிஷனல் டீடைல்ஸ் ஆகிய ஃபோல்டர்களும் இன்ஃபோ என்ற ஃபைலும் தெரியும். இன்ஃபோ என்ற ஃபைலை கிளிக் செய்யும் போது அந்த ஃபைல்ல உள்ள விவரங்கள் இவ்வாறு தெரியுது. இந்த செயலியில 10ஆம் வகுப்பு பாடத்துல அறிவியல்ல 57 பாடப்பகுதிகள், கணிதத்துல 6 பாடப்பகுதிகளும், 12ஆம் வகுப்புல இயற்பியல்ல 5 பாடப்பகுதிகளும், வேதியியல்ல 16 பாடப்பகுதிகளும், உயிரியல்ல 20 பாடப்பகுதிகளும், கணிதத்துல 7 பாடப்பகுதிகளும், கணிப்பொறி அறிவியல்ல 10 பாடப்பகுதிகளும் கொண்ட விவரங்கள் இருக்கு. டிஎன் ஸ்கூல்ஸ் லைவ் அடிஷனல் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரை திறக்கும் பொழுது அதில் உள்ள விவரங்கள் இப்போ நமக்கு தெரியுது. அதுல 10th 12th லெசன் டீடைல்ஸ் என்ற ஃபைலை திறக்கும் பொழுது இந்த செயலியில கொடுக்கப்பட்டுள்ள பாடப்பகுதிகளை பத்தி நாம விரிவா தெரிஞ்சுக்க முடியும். பாடப்பகுதிகள் அதுக்குரிய பக்க எண்களோட கொடுக்கப்பட்டிருக்கிறத நாம இங்க பாக்குறோம். ஒவ்வொரு பாடமும் அதுக்குரிய பக்கத்தோட தெளிவா கொடுத்திருக்காங்க. தனித்தனியாவும் இருக்கு. எந்த பாடத்துல எந்த தொகுதியில எந்த பக்கத்துல இருக்குங்கிறத நாம இங்க பாக்குறோம். அடுத்து டிவிடியில உள்ள பிசி வெர்ஷன் அப்படிங்கிற ஃபோல்டரை திறக்கும் போது நமக்கு இதை போன்ற ஒரு திரை கிடைக்குது. இதுல ரீட்மி ஃபார் பிசி வெர்ஷன் அப்படிங்கிற ஃபைலை கிளிக் பண்ணும்போது இந்த செயலியை நம்ம கம்ப்யூட்டர்ல நிறுவ குறைந்தபட்ச தேவைகள் என்னென்ன அப்படின்னா டியூவல் கோர் ப்ராசஸர், 512 MB RAM, அதாவது வீடியோ கேம் விளையாடுற அளவுக்கு RAM மற்றும் கிராபிக்ஸ் கார்டு இருந்தாலே போதும். அதோட HD தரத்தோட கூடிய வெப்கேமும் நமக்கு தேவை. அவ்வளோதான். இதெல்லாம் இருந்தாலே இந்த செயலியை நாம பயன்படுத்த தயாராயிட்டோம்னு அர்த்தம். டிஎன் ஸ்கூல்ஸ் லைவ் கீழ்கண்ட இயங்குதளங்கள்ல வேலை செய்யுது. விண்டோஸ் 7, 8, 8.1 அதற்கும் மேலும் விண்டோஸ் 32 பிட் 64 பிட் 2 வகை கணினிகள்லையும் இந்த செயலி வேலை செய்யும். அடுத்ததா இப்போ நாம நிறுவன வழிமுறைகளை பத்தி பார்க்க போறோம். நிறுவும் வழிமுறைகள். எப்படி இந்த செயலியை நிறுவுறது அப்படிங்கறத படிப்படியா இப்போ நாம தெரிஞ்சுக்க போறோம். கம்ப்யூட்டர்ல டிரைவ்ல டிகோலன்ல டிஎன் ஸ்கூல்ஸ் லைவ் அப்படிங்கிற புது ஃபோல்டரை நாம உருவாக்க போறோம். அடுத்ததா பிசி வெர்ஷன் அப்படிங்கிற ஃபோல்டர்ல இருக்கிற டிரைவர்ஸை முதல்ல நாம திறக்க போறோம். அதுல உள்ள விவரங்கள் திரையில உள்ள மாதிரி நமக்கு தெரியுது. அந்த 3 ஃபைல்ஸ் ஃபர்ஸ்ட் தெரியுது பாத்தீங்களா? அதுல டைரக்ட்எக்ஸ் இருக்கு. அதை இப்போ நாம இன்ஸ்டால் பண்ண போறோம். அதுக்கு இந்த டைரக்ட்எக்ஸ் ஃபைலை நாம முதல்ல கிளிக் செய்யணும். எந்த ஃபோல்டர்ல இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? நாம ஏற்கனவே உருவாக்கணுமே டிஎன் ஸ்கூல்ஸ் லைவ், அந்த ஃபோல்டரை நாம தெரிவு செஞ்சுக்கணும். இப்போ திரையில உள்ள விண்டோவை மினிமைஸ் செஞ்சுட்டு டிஎன் ஸ்கூல்ஸ் லைவ் அப்படிங்கிற ஃபோல்டரை திறக்கிறோம். இப்போ இங்க நமக்கு நிறைய ஃபைல்ஸ் தெரியுது இல்லையா? அதுல டிஎக்ஸ் செட்டப்பை கிளிக் பண்றோம். இப்போ அக்ரிமெண்ட்ஸை அக்செப்ட் பண்ணி நெக்ஸ்ட் அப்படிங்கறத கிளிக் செய்யறோம். இப்போ டைரக்ட்எக்ஸ் முழுவதுமா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மீண்டும் முதல்ல பார்த்த பழைய திரைக்கு போறோம். உங்களுடைய கணினி 32 பிட் கணினியா இருந்துச்சுன்னா அந்த 86 முடியுது இல்லையா? அந்த செயலியையும், இல்ல 64 பிட் கணினியா இருந்துச்சுன்னா 64 முடிகிற அந்த செயலியையும் இன்ஸ்டால் செஞ்சுக்க போறோம். கடைசியா டிஎன் ஸ்கூல்ஸ் லைவ் பயன்பாட்டை நம்ம கணினியில நிறுவ பிசி வெர்ஷன் ஃபோல்டர்ல இருக்கிற செட்டப் ஃபைலை கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணதும் அந்த செயலி கணினியில இன்ஸ்டால் ஆயிடுது. இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சதுமே திரையில தெரியறத லான்ச் டிஎன் ஸ்கூல்ஸ் லைவ் அப்படிங்கறத நாம தெரிவு செய்ய போறோம். ஃபினிஷ் பட்டனை கிளிக் செஞ்சதும் டிஎன் ஸ்கூல்ஸ் லைவ் ஓபன் ஆகிடும். கம்ப்யூட்டர்ல செயலி திறந்ததுமே இது போல நமக்கு திரையில தெரியும். அதுல புத்தகத்தை கேமராவை நோக்கி சரியான கோணத்துல நல்ல வெளிச்சத்துல வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை சொல்லி இருக்காங்க. வலது மற்றும் இடது பக்கத்துல இருக்கிற அம்புக்குறிகள் அழுத்தி தேவையான விவரங்களை நாம மீண்டும் வேணும்னா சரி பார்த்துக்கலாம்.
தொடரவும் அப்படின்னு கீழே ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா? இப்போ அந்த வார்த்தையில கர்சரை கொண்டு போய் வச்சு அழுத்தும் பொழுது, உதாரணமா இங்க நாம 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்துல மூளையோட படத்தை வெப்கேம் முன்னாடி காட்டுறோம். இப்போ அழகான வண்ணமயமான முப்பரிமாண வடிவுல மூளை நமக்கு திரையில தெரியுது. இதை போலவே 2015 மற்றும் அதற்கு பின்னாடி அச்சிடப்பட்ட 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பாட புத்தகங்கள்ல மேற்குறிப்பிட்ட லெசன் டீடைல்ஸ் ஃபைல் பார்த்தோம் இல்லையா? அதுல உள்ள பாடப்பகுதிகள் அனைத்தையுமே இந்த மாதிரியான முப்பரிமாண முறையை பயன்படுத்தி மாணவர்கள் மிக எளிதாக கற்க முடியும். அந்த வகையில இப்போ நமக்கு மூளையை பத்தின ஒரு சிறிய காணொலி விளக்கம் இங்க கிடைக்குது. அதை தான் நாம இப்போ திரையில பாக்குறோம். இன்னொரு விஷயம், எஸ்கேப் கீயை அழுத்தி நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வீடியோவை நம்மளால நிறுத்தி வைக்கவும் முடியும். மீண்டும் பிளே செய்யணும்னா ஸ்பேஸ் கீயை அழுத்தினாவே போதும். இந்த முறையை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 141 பாடப்பகுதிகளை இதே மாதிரி முப்பரிமாண முறையில நம்மளால பார்க்க முடியும். நாம நம்மளோட வகுப்புல இனிமே இதை பயன்படுத்தி மாணவர்களுக்கு பயனுள்ள முறையில கற்பிக்கலாம். சரிதானே? காணொலியை பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.